ராணிப்பேட்டையில் வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற இளைஞர் துப்பாக்கியுடன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளார். கோடை காலத்தில் தண்ணீர் தேடி வரும் விலங்குகளை இரையாக்க குறிவைத்தவர் வனத்துறையினரின் வலையில் சிக்கியது எப்படி? கோடைக்காலம் தொடங்கியது முதலே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் வனப்பகுதியில் வறட்சியான சூழல் நிலவுகிறது. வறட்சி காரணமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வெளியே சென்று வருகின்றன. அப்படி தண்ணீர் தேடி வரும் விலங்குகளை இறைச்சிக்காக வேட்டையாட சிலர் முயன்று வருகிறார்கள். இந்த நிலையில் அம்மூர் காப்புக்காடு வனப்பகுதியில் இளைஞர் ஒருவர் சுற்றித் திரிந்துள்ளார். தனது இருசக்கர வாகனத்தை புதரில் மறைத்து வைத்துவிட்டு நாட்டு துப்பாக்கி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளுடன் உலாவியிருக்கிறார். காலை நேரத்தில் தண்ணீர் தேடி வரும் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக குறிவைத்து காத்திருந்துள்ளார். அப்போது வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். வனவிலங்கு வரும் என காத்திருந்தவர் வனத்துறையினர் வருவதை பார்த்ததும் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். காரணமே இல்லாமல் ஏன் நம்மை கண்டதும் இளைஞர் ஓடுகிறார் என்று வனத்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உடனே விரட்டிச் சென்று அவரை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். விசாரணையில் அவர் வாலாஜாபேட்டை அடுத்த வானாப்பாடி பகுதியைச் சேர்ந்த குணசேகர் என்பது தெரியவந்தது. 20 வயதான இவர் காப்புக்காடு வனப்பகுதியிலிருந்து வெளியே வரும் வனவிலங்குகளை வேட்டையாட பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்து ராணிப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் இளைஞரிடமிருந்து நாட்டு துப்பாக்கி, இருசக்கர வாகனம், செல்போன் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தண்ணீர் தேடி வரும் வன விலங்குகளை தொந்தரவு செய்தாலோ அவற்றை இறைச்சிக்காக வேட்டையாட முயற்சித்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.